கர்த்தராக ஒரு நாமத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியுடைய தலைப்பை சொல்ல போகிறேன். இந்த தலைப்பில் இப்போ நான் பேச போகிறேன். இப்போது ஜீவ விருட்சத்தின் கனிகள் என்றால் என்ன என்ற தலைப்பில் பேசுகிறேன். கடந்த இதில் ஜீவ விருட்சம்னா என்னென்னு பேசினேன். இப்போ ஜீவ விருட்சத்தின் கனினா என்னன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பேச போகிறேன். அதை கொஞ்சம் கவனமாக கேட்டு அந்த ஜீவ விருட்சத்தின் கனி எதுன்றதை நீங்கள் கவனமாக கேட்டு சத்தியத்தின்படி நீங்கள் தெரிந்து கொண்டு அநேகருக்கு சொல்ல நீங்கள் எல்லாம் தயாராக வேண்டும். அதுக்கான சத்தியத்தை நம்ம பேச போகிறேன். கவனமாக கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்துக்கு ஜீவ விருட்சத்தின் கனி வெளிப்படுத்தல் 20வது அதிகாரத்தில் 4, 5, 6 வெளிப்படுத்தல் விசேஷம் 20ஆம் அதிகாரம். அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் உட்கார்ந்தார்கள், நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. கிறிஸ்துவிடம் பற்றிய சாட்சி நிமித்தம் தேவ வசனத்தின் சிறைப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முதலை தரித்துக் கொள்ளாமலும் இருந்தவர்களை கண்டேன். அவர் உயிர்த்து கிறிஸ்துவோடு கூட அரசாண்டார்கள். மறைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரிடவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசராய் இருந்து அவருடைய கூட 1000 வருஷம். ஆமேன். அடுத்து யோவான் 6வது அதிகாரத்தில் 48 58 முடிய 10 வசனம். ஜீவாப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்து மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மரியாமல் இருக்கும்படி இதிலே புசிக்கிறவன் இறங்கின அப்பம் இதுவே. வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே. நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவாப்பம். இந்த அப்பத்தை என்றைக்கும் பிழைப்பான். நான் கொடுக்க அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் மாம்சமே என்றார். அப்போ யூதர்கள் இவன் தன் மாம்சத்தை எப்படி நமக்கு கொடுப்பான் என்று தங்களுக்குள்ளே வாக்குவாதம் பண்ணார்கள். அப்பொழுது கிறிஸ்து அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரன் மாம்சத்தை புசியாமலும் அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நான் அவனுடைய கதையை எழுப்புவேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாக இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாக இருக்கிறது. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவர்களை நிலைத்திருக்கிறேன். ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் அவன் என்னை புசிக்கிறவன் என்னாலே வானத்தில் அடங்கினப்பான். இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர் மரித்தார்கள். இந்த அப்பத்தை நினைக்கும் படைப்பான். ஆமேன். இன்னைக்கு நம்மளுக்கு அந்த பிழைப்பு வந்துடுச்சு. நம்மளுக்கு பிழைப்பு வந்தாச்சு. அதெல்லாமல் நம்முடைய சரீரம் மறுரூப வல்லமையில் முதல் வல்லமை தரிச்சிருச்சு. அப்போ நம்மளுக்கு மரணத்திலேருந்து நம்மளை நீக்கிட்டார். முதல் வல்லமையை நம்ம தரிச்சுக்கிட்டோம். எப்படி தரிச்சுக்கிட்டோம் அப்படின்றத இப்போ நான் சொல்ல போகிறேன். எப்படி தரிச்சோம்? இந்த முதல் வல்லமை நம்மளுக்குள்ள முதலாம் உயிர்த்தெழுதல் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ 2ஆம் உயிர்த்தெழுதல் எப்போ வரும்னு சொல்லும்போது சரீரத்தை விட்டு நீங்கள் போதும். 2ஆம் உயிர்த்தெழுதல் உங்களுக்கு எப்போ வரும்னு சொன்னால், நீங்கள் இந்த சத்தியத்துக்காண்டி ரொம்ப பாடுபட்டு ஆத்மாக்கள் காண்டி பிரயாசப்பட இப்போ உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவில் என்ன வரணும்? ஜீவன் வரணும். சரீரம் மரணத்தை விழுங்கிட்டார். சரீரத்தில் நம்மளுக்கு மரணம் இல்லை, ஆத்மாவில் ஆவியில் மரணம் இல்லை. அப்போ நம்ம உள்ளான மனுஷனில் பலப்படணும். ஆத்மாவில் பலப்படுறா இருந்தால் என்ன பண்ண சொல்லும்போது சத்தியத்துக்காண்டி நம்ம ஜெபம் பண்ணி ஆத்மா ஆதாயம் செய்யும்போது மட்டுமே ஆத்மாவுக்கு என்ன கிடைக்கும்? மறுரூபம் வல்லமை ஆத்மா தரித்து கொள்ளும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20:6 வசனப்படுத்தான். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாக இருக்கிறான். முதலாம் உயிர்த்தலுக்கு பங்குள்ளவன் யாராக இருக்கிறாரு? இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளே வந்துட்டதுனால நம்முடைய மரணம் ஜெயமாக விழுங்கிடுச்சு. அவருக்குள்ளே விழுங்கப்பட்டாச்சு. அவர் நமக்குள்ளே வந்துட்டதுனால நம்மளுடைய மரணத்தையும் அவர் ஜெயமாக விழுங்கிட்டார்.
நம்மளுக்குள்ள மரணம் இல்லை, நித்திய ரெண்டாம் மரணம் ஒன்று இருக்குது, எரியும் கந்த கடல். ரெண்டாம் மரணத்தில் எல்லா ஆத்மாக்களையும் அக்கிரம சேக்கார என்னை விட்டு அகன்று போகள், உங்களுக்கான உங்கள் பிள்ளைகளுக்கான நியமிக்கப்பட்ட எரியும் கந்த கடலில் போய் பங்கடைக்க சொல்லுவார் இல்லையா. அந்த ஒரு பாக்கியம், அந்த ஒரு இதுலேருந்து நம்ம நீங்கப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த சத்தியம் வந்த பொருட்பட அந்த ஊரின் திமுக 7ஆம் தூதன் மூலியமாகத்தான் இந்த மக்களுக்கு, இந்த உலகத்துக்கு பெரிய ஒரு விடுதலை கொண்டு வராரு. இந்த சத்தியத்தை யாரும் அறிய முடியாதபடி எல்லாத்தையும் மறைச்சிட்டார். தேவனே மறைச்சிட்டார் எல்லாத்தையுமே. எனக்கு மட்டும் ஏன், என்னை காட்டிலும் உழைக்க உள்ள மக்கள் பூமியில் எத்தனையோ கோடி பேர் இருந்தாங்க. இந்த வேதத்தை வச்சுட்டு தங்களை ரத்த சாட்சியை மறிச்சவங்க எத்தனை பேர், அதை எழுதின தீர்க்கதரிசிகள் எத்தனை பேர், பவுலுக்கே தெரியாத ரகசியத்தை மறைபொருளை எனக்கு சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்கிறாரு சொன்னால், இக்காலத்துக்குரிய மெசஞ்சர் நான் தான். எனக்கு 76 வயசாகி போச்சு. இப்போ இன்னும் நம்ம ஆயுள் பலத்தை நம்மளை 300 வருஷம் கர்த்தர் கூட்டி தரணும். அதிகப்படியான ஆயுள் பலத்தை கர்த்தர் நம்மளை கூட்டி தரணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணி இந்த சத்தியத்தில் நம்ம பாடுபட ஆயுள் பலம் கூடும். ரெண்டாவது, நம்மளுக்குள்ள ஒரே ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் நடக்கலை, அதுவும் நடக்கிறதுக்குரிய நம்மளுடைய ஆத்மாவுக்குரிய காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த் ஏறிக்கிட்டே இருக்கும். அதை பார்க்கும்போது என்ன சொன்னால், இன்றைக்கு நம்மளுக்கு இந்த உலகத்தில் உள்ள மக்களை காட்டிலும் நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம படித்தோம் என்ன சொல்லும்போது, அவர் சொன்ன பிரகாரம் இப்போ அவர் சொல்கிறார், ஜீவவிருட்சத்தின் கனி என்பது எதை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், சொல்லிட்டார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுறதுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாள் எழுப்போம்னு சொல்லிட்டாரு. இப்போ ஜீவவிருட்சமும் அவர் தான். ஜீவத்தின் கனி எது சொன்னால் அவருடைய மாம்சம் ரத்தம் தான் ஒன்று. அது ஆவிக்குரிய ரீதியில் நம்ம அதை ஒரு ஒப்பாக வச்சு, ஒரு அடையாளமாக வச்சு நம்ம ராபூஜன் எடுக்கிறோம், திருவிருந்து எடுக்கிறோம். அது ஆனால் உள்ளே பார்க்கும்போது நான் ஜீவவிருட்சத்தின் கனி என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பார்க்கும்போது, இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், அவன் துர்க்குணத்தில் உருவானான். பார்த்திங்கன்னா இது சங்கீதம் 51 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், அவன் துர்க்குணத்தில் உருவானான். அப்போ எப்பேற்பட்ட ஒரு துர்க்குணம்! இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில். ஏன்னு கேட்டால் என்ன சொல்லும்போது, அப்போ என்ன சொன்னால், அந்த பரலோக கன்னி ஞானஸ்நானம் எடுத்த உடனே பிதாவாகிய தேவன் அந்த கன்னியோடு சேர்ந்து தன்னுடைய வித்தை அங்கே வச்சுட்டார். அந்த பிதாவுடைய வித்து பிராரூபம் கொண்டு அந்த கன்னிக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. 3 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு அந்த கன்னியை சிலுவையில் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது என்ன பண்ணுறாரு, இப்போ அந்த வருஷம் மறுபடியும் படிங்க, இதோ அவன் நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை அப்போ துர்க்குணத்தில் உருவான குமாரன் யார், பாவத்தில் கர்ப்பம் தெரித்த தாய் யாருன்னு சொல்லும்போது என்ன சொன்னால், அந்த பரிசுத்த ஆவியில் உருவாக்கப்பட்ட மரியாளுடைய கர்ப்பத்தில் பரிசுத்த ஆவியில் ஒரு குழந்தைய, பரிசுத்த ஆவியில் ஒரு சரீரம் உருவாகுது. அந்த சரீரம் உருவாகுது. அந்த சரீரம் வெளியில் வந்த பிற்பாடு ஒரு குழந்தைய பெற்றுட்டா, மரியாள் பெற்று, குழந்தை பெற்ற அடையாளமே இல்லை, பெற்று அதை வெள்ளை துணியில் போட்டு மூடி வச்சாச்சு. அந்த குழந்தை வளர்ந்து 30வது வயசில் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பிதாவாகிய தேவன் தன்னுடைய வித்தை அந்த கன்னியோடு வச்சுட்டார். ஆவிக்குரிய முறைமையின்படி பயணித்து தன்னுடைய வித்தை அங்கே கன்னியோடு வச்சுட்டார். அப்போ பிதாவோட வித்து பிராரூபம் கொண்டு அந்த கன்னிக்குள்ளே போய் உட்காந்துருச்சு. 3 வருஷம் அந்த கன்னி கஷ்டப்படுது. 3 வருஷம் கஷ்டப்படுது. ஏன்னா குழந்தை பிறக்கணும் இல்லையா. அப்படியே ரத்தம் அப்படியே அதாவது மயர்க்காமொழியே ரத்தம் சொட்ட. அப்போ தேவ தூதன் தேத்துறான், இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு சொல்லிட்டு. கடைசியில் சிலுவையில் அடிக்கும்போது ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே வெளியான சரீரம் செத்து போச்சு. உள்ளுக்குள்ளே கன்னி கிறிஸ்து உள்ளுக்குள்ளே பிறந்திருக்காருல கிறிஸ்து, அவர் தான் கிறிஸ்து. அவருக்கு பேர் தான் பிராண்டம். ஏன்னா இடமிருந்து வளம் இருந்தபோது சிலுவை மரண பிரசவம் 7 காய முத்திரைக்குள்ளே வராரு. அவருக்கு பேர் தான் பிராண்டம். அப்போ அந்த முதல் முத்திரைக்குள்ளே இப்போ நான் அதுதான் ஜீவக்கனி. இப்போ நான் இந்த சத்தியம்தான் இப்போ நான் சொல்லும்போதும் ஜீவக்கனி, உங்கள் ஆத்மாவுக்குரிய ஆகாரம். ஆகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு தர்றேன். என்ன ஆத்மா? இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் கர்ப்பம் தரித்தால் அவன் துர்க்குணத்தில் உருவானான். ஆதியாகமம் 3:15 என்ன சொல்கிறாரு? உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்கும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாகும். அவரும் தலை நசுக்குவார். ஏன்னா அப்பவே சொல்லிட்டார், கிறிஸ்து எங்கே பிறப்பாரு? சிலுவையில் தான் பிறப்பார். ஏன்னா அவர் சிலுவையில் தான் பிறப்பார்.
இதுக்கு அடையாளமாக என்ன பண்ணார் சொல்லுவோம்? கைன் என்ன பண்ண ஆபேல் எதிரி எப்படி அடிச்சு சாவடிச்சான்? சிலுவையில் அடிச்சு தான் சாவடிச்சான். சிலுவையில் கட்ட செஞ்சு ஃபுல்லாக அவனை வந்து இந்த இதெல்லாம் பிடுங்கி கொடியெல்லாம் பிடுங்கி அவனை கட்டி சிலுவையில் கட்டி நல்ல முளைக்குச்சி அவனே செஞ்சு என்ன பண்ணா சொல்லுவோம்? கட்டி வாயெல்லாம் பொத்தி கட்டி இவங்க என்ன சொல்லுவோம்? ஃபுல்லாக பாடி ஃபுல்லாக கட்டி இங்கே அடிச்சிட்டான். இங்கே அடித்தான். பிசுக்குன்னு உள்ள கட்டையில் ஹோல்ஸ் போட்டு அடித்தான். புல்ல போயிடுச்சு. இதுங்க அடித்தான். உள்ள 2 காலையும் குதிங்கால் ஒன்றா சேர்த்து உரியானியை சொறி விட்டான். இந்த இங்கே குத்திட்டான். முதுகில் போட்டு அடின்னு அடிச்சிட்டான். தலையில் ஒரு முள் முடி சூடி கம்பிள்கிட்ட குத்தி அடின்னு அடிக்கான் தலையில். அவன் ஆபேல் எப்படி செத்தானோ அதே மாதிரி தான் கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? மறிக்கிறார். அப்போ இதுக்கு முன்னுதாரணமாக அங்கேயே காட்டிட்டார் எல்லாத்தையுமே. இப்போ நான் கூட ரொம்ப நாள் யோசனை பண்ணேன், இது எப்படி அதை கிறிஸ்துவுக்கு முன் உதாரணமாக ஆபேல் வர்றான். அப்போது கொன்னது யார்? காயின். காயின் யாருடைய மகன்? ராட்சசன் ஆன்சர் பொண்ணுடைய மகனாக இருக்கிறான். அப்போ இன்றைக்கி எல்லா மக்களும் ஆன்சர் பொண்ணு பெண் சர் பொண்ணாக இருக்கிறாங்க. இந்த ஆன்சர் பொண்ணு பெண் சர் பொண்ணு சேர்ந்து என்ன பண்ணணும்? கிறிஸ்துவ என்ன பண்ணணும்? சிலுவையில் அடிக்கணும். எல்லா மக்களும் எப்படி மாறிட்டாங்க? ஆன்சர் பண்ணா பெண்கள்லாம் ஆன்சர் பெண் சர் பண்ணாகவும், ஆண்கள் எப்படி இருக்காங்க? ஆன்சர் பண்ணாமல் மாறி இந்த ஆன்சர் பண்ணு பெண் சர் பண்ண மக்கள்லாம் சேர்ந்து கும்பல் கூடி யாரை கிறிஸ்துவ அடிக்கணும்? சிலுவையில் கொண்டு போய் கிறிஸ்துவ அடித்து சாவடிக்கணும். அதுதான் செய்யும். எங்கே அவர் பிறந்தார்? ஆணு பெண்ணை சேராதபடி மரியாதை கிடப்பதை சேர்ந்து அவர் பிதாவிதனோட வித்தை வச்சு கடைசியில் கொண்டு போயிட்டு அவருக்கு என்ன சும்மா குற்றம் பண்ணிட்டாரு. என்ன குற்றம் பண்ணிட்டாரு? தன்னை தேவனுடைய குமாரன்னு சொல்லிட்டார். இது பெரிய குற்றமா? கேட்குறான், நீ ஜீவனில் தேவனுடைய குமாரனை கிறிஸ்துவா? நீ கூறியபடி அவர் தான். அப்போ நீ குற்றவாளி. நீ வந்து தேவனுடைய குமாரனைன்னு சொல்லிட்ட. அப்போ உன்னை சிலுவையில் நீ கிறிஸ்துன்னு சொல்லிட்ட. அதனால் நாங்கள் உங்களை சிலுவையில் அடித்து கொள்வது நல்லதுன்னு சொல்லிட்டு அவருக்கு இல்லாத பொருளான்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி எவ்வளோ சொல்லி அவமானப்படுத்தணுமா? அதைத்தான் இங்கே அவர் என்ன சொன்னாராம்? அவர் சொல்கிறார், இதோ அவன் தாய் அவனை பாவத்தில் இப்போ சிலுவையில் கொண்டு அடிச்சிட்டானோ. இப்போ அடித்தது யார்? அடித்தது என்ன சொன்னால் தாய். துக்குணத்தில் தாய் அவனை பாவத்தில் கற்பந்தே தான். இதனுடைய வித்து அங்கே வந்துருச்சு. ஆனால் அவர் எப்படி இருக்கார்? பரிசுத்தர். உள்ளே வந்த கிறிஸ்து எப்படி? மகா பரிசுத்தர். பரிசுத்தம் மகா பரிசுத்தத்துக்குள்ளே மகா பரிசுத்தம் உள்ள போயிடுச்சு. அதை இங்கே எப்படி சொல்கிறாரு பாருங்க. அந்த வசனத்தை படிங்க. எப்படி தன்னை எப்படி தாழ்த்துறாரு பாருங்க. அதுதான் நம்மளுக்கு வேணும். இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை கிறிஸ்து டைரக்டாக பேசுகிறார் நம்மள்கிட்ட. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். அவர் துர்க்குணத்தில் உருவானார் இல்லை. ஏன்னா இந்த இதோ துர்க்குணம் என்பது என்ன சொல்வது? பூமியில் உள்ள மக்கள் எல்லாம் துர்க்குணத்துக்காரர்கள். எல்லாருடைய துர்க்குணமும் அவருக்குள்ளே போயிடுச்சு. இதோ நான் துர்க்குணத்தில் என் தாய் என்னை பாவத்தில் கிடப்பந்தார். அந்த தாய் பாவமாக இல்லை. ஏன்னா உலகத்தின் சர்வத்தின் பாவம் யாருக்குள்ளே போகுது? குமாரன் வழியாக வெளியில் வரணும். குமாரன் பிறக்கும்போது அதை சிந்தப்பட்ட ரத்தத்தின் மூலியமாக ரத்தம் பட்ட உடனே ஒவ்வொரு மனிதனுடைய ஜென்ம கர்ம பாவம் கழுவப்படணும். அதற்கானது ரத்தம் சிந்துறாரு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு காரியத்தை சர்வசாதாரணமாக பண்ணிட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்துட்டார். உலகத்தில் யாரும் செய்ய முடியாது. எந்த மனிதனாலும் செய்ய முடியாது. தேவ தூதர்களாலும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டால் தேவ தூதர்களாலும் செய்ய. ஏன்னா இவருக்கு அதாவது பரிசுத்தத்துக்குள்ள மகா பரிசுத்தம் போச்சு. பரிசுத்தமும் மகா பரிசுத்தமும் சேர்ந்து எப்படி ஆச்சு? அவரே சொல்கிறாரு. அதே நீங்கள் மறுபடியும் படிச்சிங்கன்னா, தாய் பாவத்தில் கர்ப்பந்தால் துர்க்குணத்தில் வரும். அவர் மகா பரிசுத்தர் எப்படி சொல்லும்போது தன்னை தாழ்த்தி அப்படி ஒரு நிகழ்ச்சி அங்கே கொண்டு வராரு. அதே சமயத்தில் யோவான் 7வது அதிகாரத்தில் 42, யோவான் 7:40 தாவீதின் சந்ததியிலும் தாவீதில் இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தாவீதின் ஊர், தாவீது பிறந்த சொல்கிறார். கிறிஸ்து எங்கேருந்து வருவார்? தாவீதின் சந்ததியிலும் தாவீதில் இருந்த பெத்லகேம் ஊரிலிருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்கிறார். ஏன்னா இவர் இது மரியாதை யாருக்கு கல்யாணம் பண்ணி கூட? தாவீதின் வம்சத்தில் வந்த சந்ததியான். அப்போ அவன் பேர் என்ன? யோசேப்பு எதில் வர்றாரு? யூதா கோத்திரத்தில் வர்றாரு. யோசேப்பு எந்த கோத்திரத்தில் வர்றாரு? யூதா கோத்திரத்தில். இப்போ யூதா கோத்திரம் எப்பேற்பட்ட கோத்திரம்? அதான் தாவீதின் சந்ததின்னு சொல்கிறாரு. கிறிஸ்து எங்கேருந்து வரணும்? தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா? அவர் எங்கேருந்து வருவார், இங்கேருந்து வருவார்னு சொல்லி வேத வாக்கியம் சொல்லவில்லை. அப்போ இந்த தாவீதில் இருந்த சந்ததி பெத்லகேம் எதை குறிக்குது? அந்த சிலுவை மரண பிரசவத்தை தான் குறிக்குது. பெத்லகேம்ன்றது சிலுவை மரண பிரசவம்.
பெத்லேகம்னா என்ன? சிலுவையில் தொங்குறார் இல்லையா, சிலுவை மரண பிரசவம் தான் பெத்லேகம். அதே சமயத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல 26 27 பார்த்தீங்கன்னா, இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே, ஒருவனை இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறது இல்லையே, மெய்யா இவன் கிறிஸ்துதானா என்று அதிகாரிகள் யாவும் அறிந்திருக்கிறார்களோ, இவன் இன்னிடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கிறிஸ்து வரும்போதோ அவர் இன்னிடத்திலிருந்து வருவான் என்று ஒருவனும் அறிய மாட்டானேன். ஆனால் கிறிஸ்து பிறந்துட்டாரு, எங்கே வந்திருக்காரு, யாருனாலும் கண்டுபிடிக்க முடியல. இவர் தான் கிறிஸ்துன்னு கண்டுபிடிக்கலாம். ஐயோ கத்தறாங்க கண்டுபிடிக்க முடியல. அவன் அறிய மாட்டானே. அது அப்போ இவன் கிறிஸ்து சொல்கிறானே, நீ ஜீவனுடைய தேவனுடைய குமாரனே கிறிஸ்து தானே, நீ கூடிய போய் நான் தான் அவர் தான்றாரு. அப்போ அவன் என்ன பண்ணியிருக்கான, சட்டையை கிழிச்சிக்கிட்டு என்ன பண்ண கத்துறான், இவனை சிலுவையில் அடிங்கடான்றான், இவனை கொலை பண்ணுங்கடான்றான். ஏன் கண்டுபிடிக்க முடியல? அதே மாதிரி இந்த வேத ரகசியங்கள், பேர்பட்ட ரகசியத்தை யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல. சாதாரண ஒரு மனுஷன் எனக்கு சொல்லிட்டாரு. நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா? இப்போ படிங்க, ஆதியாகமம் 25 ஒரு 3 வசனம் படிச்சிங்கன்னா நாம் எல்லாரும் அங்கேருந்து வந்திருக்கோம். என்னை சார்ந்த அத்தனை பேர்களும். ஜகரியாவுக்கு பிரஜாதி, ஜகரியா அப்படியே சும்மா இந்த உலகத்தொட்டு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குண்டிய ஜீவப்பை சேர்ந்து ஜகரியா அப்படியே தூக்கிட்டு வந்துட்டார். கையில் தூக்கி கொண்டதே நம்மள்கிட்ட கொடுத்துட்டார். ஜகரியா கொண்டு வந்துட்டு, இது உலகத்தொட்டு முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குண்டிய ஜீவப்பத்திட்டத்தில் வந்தது. இது மட்டும் கொண்டது. இதே மாதிரி நிறைய பேர் வரப்போகிறாங்க. ஆனால் இது சந்ததி வரணும் இல்லையா? இப்போ கேட்குறேன், நீங்கள் உங்கள் அப்பா பேர் என்னப்பா, அம்மா பேர் என்னப்பா, நீங்கள் எந்த சந்ததியில் வர்றீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மாதிரி சந்ததியில் வந்தது நம்ம. இப்போ படி 25 படி, ஒரு 3 வசனம் படி. ஆபிரகாம் கேத்ராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரியை விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்தாபையும் சூவானையும் பெற்றாள். எத்தனை பிள்ளைங்க? 6 பிள்ளைங்களை பெற்றாளா? 6 பிள்ளைங்களை பெற்றுட்டாளா அந்த ஸ்திரீ கேத்துராள் யாருடைய பேத்தி? எலியேசருடைய பேத்தி. எலியேசர் கூடவே இருக்கிறான். ஆஹா, ஆபிரகாம் விட்டா போச்சு, கத்தர்றான் எலியேசர். பேர்பட்ட ஒரு தேவன் ஆபிரகாமோட முகமுகமாக பேசுகிறாரு. ஐயோ, நான் என்ன கொண்டு வந்து இணைக்கணுமே, அவன் கத்துறான். இப்படி என்ன கொண்டு வந்து இணைக்கணுமே ஆண்டவரே, நான் என்ன பண்ண. அப்போ அவனுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரு. ஒரு பேத்தி கேத்துராள்ல ஆபிரகாம் கல்யாணம் பண்ணி விடான்றது. கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ஃபஸ்ட்டு பிற்பாடு எத்தனை பிள்ளைங்க பிறகுது? அந்த வம்சத்தில் வந்தவன் தான் நான். 1000வது தலைமுறை நான் வரேன், 1000 தலைமுறை நான் தான். ஆபிரகாம் பார்த்தா எங்கள் அப்பாவை பார்க்கவே வேண்டாம். நான் ஆபிரகாம் கண்ணில் பார்த்ததில்லை, எங்கள் அப்பாவை பார்த்துருக்குறேன். எங்கள் அப்பா எப்படி இருந்தாரோ அப்படி தான் ஆபிரகாம் இருந்திருக்கான். அதை தேவன் எனக்கு சொல்கிறாரு, காட்டுறாரு. உன் தகப்பனை நீ பார்த்ததில்ல, பார்த்துருக்குறியா? ஆமாம் ஆண்டவரே, நான் எங்கள் அப்பா பார்த்து. அவன் தான் அதே லாஸ்ட். எங்கள் அப்பா தான் 1000, அவன் தான் ஆபிரகாம். 999 நான் 1000. இப்போ நீ ஆபிரகாமோட வித்தில் வந்தவன் நீ தான். உனக்கு தான் அந்த சத்தியத்தை சொல்கிறேன். நான் கேட்குறேன், நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்களப்பா என்ன காட்டிலும் உழைக்க எனக்கு சொல்லி நான் சொன்னால் எவன் கேட்பான்? இல்லை எவன் கேட்பான்னு கேட்குறேன். நான் தான் எல்லாம் தூதேன், நிறைய காரியம் சொல்லியிருக்காரு, கேட்பானா? விபச்சார செஞ்சு அடையாளத்தை தேடுகிற மாதிரி கேட்பானே கேட்க மாட்டானா? சரிப்பா நீ சொன்னால் எங்கே பார்ப்போம், இந்த கல்லை அப்பமாக்கணுன்ற மாதிரி கேட்பானுங்களே, நான் எங்கேருந்து போய் நிற்பேன் ஆண்டவரேன்னு கேட்குறேன். இல்லை நீ சொல்லு, நீ அறிக்கையிடு, உன்னை உயர்த்துறவன் நான் அல்லவா, என்னுடைய வார்த்தையை உனக்கு நான் வச்சுருக்கிறேன், நீ சொல்லுன்னு சொல்லி எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு சொன்னேன். கடைசியில் எவனாச்சும் ஏற்றுக்கொண்டானா? கொஞ்சம் ஒரு நாள் சபையை நடத்தினேன், எல்லாரும் ஓட்டான். ஏன் ஓட்டான்னு சொல்லும்போது நான் சொல்லக்கூடிய சத்தியத்தை கேட்டு ஜீரணிக்க முடியலை. உள்ளுக்குள்ளேயே அவன் எரிச்சல் பட்டு என் மேலே காண்டாயிட்டு, இவனுக்கு மட்டும் இவ்வளோ சத்தியம் சொன்னால் நம்மளுக்கு புரியலையே, நான் சொல்கிறதே அவனுக்கு புரிஞ்சுக்கிற முடியல, இந்த ஆளுக்கு மட்டும் எப்படி இந்த தாட்ஸ் வந்ததுன்னு சொல்லிட்டு எரிச்சல் ஆகிட்டாங்க. மீகா 5:1-2 பாருங்க. சேனையுடைய நகரமே இப்பொழுது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும். இஸ்ரவேலுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள். எப்ரத்தா எனப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப் போகிறோம். உன்னிடத்தில் புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய
அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. பார்த்தீங்களா? அப்போ என்ன சொல்லும்போது இந்த 1-2 வசனத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துடைய ஜனனம், கிறிஸ்துனுடைய ஜனனம், கிறிஸ்துனுடைய பிறப்பு, கிறிஸ்துனுடைய ஜனனம், கிறிஸ்துனுடைய பிறப்பு, கிறிஸ்துனுடைய மரணம், கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதல், இந்த 4 காரியம் முடிஞ்சு போச்சு. இப்போ கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அந்த பிரகாரம் உயிர்த்தெழுதல் நம்பர் 1 நம்மளுக்குள்ளே வந்துட்டார். நம்மளுக்குள்ளே அவர் உயிர்த்தெழுந்துட்டார். நம்மளுடைய ஆவியாத்மா சரீரம் இப்போ உயிர்த்தெழுதல் நம்பர் 1க்குள்ளே வந்துடுச்சு. இப்போ நம்ம யாராக இருக்கிறோம்ப்பா? நம்மளுக்கு வந்து மரணத்துக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை. மரணத்தை விட்டு நம்மளை நீக்கிட்டார். அப்போ நம்ம இந்த சரீரத்தில் இந்த ஓட்டத்தை ஓடி 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 கிறிஸ்துக்காண்டி நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து ஓட 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 ஆத்மாக்களை கூட்டி சேர்த்து சபையை கூட்டி சேர்த்து சத்தியத்துக்காண்டி வரும்போது மைண்டெல்லாம் எங்கே இருக்கும்? வார்த்தையில் தான், சத்தியத்தில் தான், ஆத்மா பேரில் தான் இருக்கும். இப்போ அந்த மைண்ட் எங்கே இருக்கும்? கிறிஸ்துவோடு வார்த்தையோடு தொடர்பில் இருக்கும். நம்ம மைண்டு எங்கேயும் சிதறடிக்கப்பட முடியாது. அப்போ நம்மளோட சிந்தை எப்படி இருக்கும்? எங்களுக்கோ கிறிஸ்துவ சிந்தை உண்டாகிருக்கதே, அந்த சிந்தைக்குள்ள நம்ம வந்துட்டோம். நம்ம வந்திருக்கோம். நம்ம இப்போ ஏன்னா இது வரைக்கும் யாருக்கும் இல்லை, எல்லாம் மாம்ச சிந்தையில் தான் வேதத்தை படிக்கிறான். ஆவியின் சிந்தை 1-2 பேருக்கு இருக்குது. ஆனால் கிறிஸ்துவ சிந்தை யாருக்குமே இல்லை நம்மளை தவிர. நீங்கள் ஏதாச்சும் போயிட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தை எடுத்து இந்த பிரகாரம் பூமியில் உள்ள பாஷைத்தானே பேசுனாங்க, நீங்கள் எந்த பாஷையை பேசுகிறீங்கன்னு கேளுங்களா, அவ்வளோதான். ஓங்கி ஓங்கி பலார் நம்ம கண்ணத்தில் அடிச்சிடுவோம். கேட்டோம்னா அவனுக்கு என்ன வந்துடுது? பயங்கர குஸ்ஸா வந்துடும், கோவம். நம்ம லைன் வேறு, அவங்க லைன் வேறு. அது நம்ம என்ன பண்ண, நம்ம முழங்கால் போட்டு நம்ம ஆத்மாக்களை தேடக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டார் நம்மளுக்கு. என்ன கொடுத்துட்டாரு? பாக்கியத்தை கொடுத்துட்டாரு. இது மாதிரி பாரு. அப்போ எவ்வளோ பெரிய கிருபிக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டாரு. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாக இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னத்துக்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதினுடைய பூர்வத்தினுடையது. இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் யார்? நம்ம யாக்கோபு சொல்கிறார், அவன் எத்தன். யாக்கோபு யார்? அவன் எத்தன். அவனுக்கு போய் இஸ்ரவேல்னு பேர் வச்சாது. யாக்கோபுக்கு என்ன பண்ணார்? இஸ்ரவேல். இப்போ இஸ்ரவேல் யார் அப்படின்னு சொன்னால், காணா போன ஆடுகளாகிய தேடி கண்டுபிடிச்சிக்கணும். இஸ்ரவேல் யாரும் சொல்லும்போது அந்த ஊரின் தூண்டை 7ஆம் தூண்டு தான் இஸ்ரவேல். நம்மளுக்கு தான் இஸ்ரவேலர்கள். நாம் தான் யாராக இருக்கிறோம்? இஸ்ரவேலர்கள். காணா போன தேடி கண்டுபிடிக்கப்பட்ட அந்த 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 நிகழ்ச்சியில் நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம எவ்வளோ பெரிய கிருபைக்குள்ளே போயிட்டோம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அடுத்து சொன்னால் 2வது பாயிண்ட், முதல் இது செக்ஷன் முடிஞ்சு ஜீவ விருட்சத்தின் கனி, முதல் கனி சொல்லிட்டேன். 2வது கனி என்ன சொன்னால், பகையை சிலுவையில் கொன்று சமாதானத்தின் நித்திய சுவிசேஷமாக அறிவிப்போம். பகை எதிர கொண்டாரு, சிலுவையில் கொண்டுட்டார். உனக்கு சிரிக்கும் உன்னித்துக்கு அவர்களுக்கு எதை உண்டாக்குவாரே? பகை உண்டாக்குவார். உனக்கு சிரிக்கும். சிரின்றது யார்? பிதாவா இதனுடைய பொண்டாட்டி, தனக்குன்னு பொண்டாட்டி. உனக்கு சிரிக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். ஏன்னா அவள் வித்து எங்கே பிறகுது? சிலுவையில் பிறக்கும். பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலை நசுக்குவார், நீ குதிங்கால நசுக்குவார். குதிங்கால தான் ஆணி வச்சு அடிக்கணும். அப்போ கிறிஸ்துவனுடைய என்ன சொல்லும்போது ஜனனம், கிறிஸ்துவனுடைய பிறப்பு, கிறிஸ்துவனுடைய மரணம், கிறிஸ்துவனுடைய உயிர்த்தல், 4 காரியம் பூமியில் முடிஞ்சு போச்சு. 1963 பிப்ரவரி 28 கிறிஸ்து பூமிக்கு வந்து மறைச்சிட்டார். மனுஷ சாயலும் மனுஷ ரூபத்திலும் போயிட்டார். அவர் காரியம் முடிஞ்சிச்சு. அங்கே போய் உட்காந்துருக்காரு. அவர் வெளியான மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்தையும் எடுத்துக்கிட்டார். மனுஷ சாயலையும் மனுஷ ரூபத்தையும் எடுத்துக்கிட்டார். ஆனால் அவர் சொல்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன்றான். புரியுதுங்களா? இவர் தான் அடிக்கப்பட்டவர். அவர் யார்? நிற்கிறவர் யாரு? அடிக்கப்பட்டவர். அந்த 7 பொன் குத்துவிளக்கின் மத்தியிலே இலையை தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். அங்கதான் மனுஷகுமாரன் தன்னை ஒப்புக்கொள்றாரு. ஏன்னா அவர் எப்படி போறாரு? எதுக்குள்ள போறாரு? மனுஷ சாயிலையும் மனுஷ ரூபத்திலையும் போறாரு. இப்போ அவர் அந்த எலும்பு தசை நீங்கிருச்சு. நீங்க மனுஷ சாயிலையும் மனுஷ ரூபத்திலையும் போவார். அப்போ எப்பேற்பட்ட கிருபிக்குள்ளே கொண்டு வந்துட்டு இவர் அடிக்கப்பட்டவர். அந்த அடிக்கப்பட்ட வண்ணமுள்ள ஒரு வர்றாரு பாருங்க. இவருக்குள்ளேருந்து அவர் வர்றாரு.
அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர். அவர் தான் புஸ்தகத்தை வாங்குறது, முத்திரைகளை உடைக்கணும். பாத்திரவான் யார்? அடிக்கப்பட்ட வண்ணமுள்ளவர் இருக்குது, அவர் தான் முத்திரையை வாங்குறாரு, உடைக்கிறாரு. புரியுங்களா? முத்திரை திறக்கிறதுக்கு அவர் தான் அதிகாரம் உண்டு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, பகையை சிலுவையில் கொன்று, பகையை சிலுவையில் கொன்றாரு. பகை என்பது யார்? பிசாசு. இந்த மக்கள் எல்லாம் எப்படி போட்டு வச்சுருக்கான்? 2000 வருஷமாக எல்லாரையும் காலுக்குள்ளே இரும்பாக்கிட்டான், மொத்த பேரை நசுக்கிட்டான். இந்த சத்தியம் வந்தால் விடுதலையாக்கணும். நம்மள்ட்ட வந்தால் தான் விடுதலை கிடைக்கும் அவங்களுக்கு. ஏன்னா இடமிருந்து வளம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவ 7 காய் முத்திரை தரிக்கப்படணும். அப்போ தான் அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அப்போ சத்துரு வெக்கப்பட்டு ஓடிடுவான், அந்த சரித்தை விட்டு முற்றிலுமாக போயிடுவான், அவன் மரணம் நீங்கிடும். முதலாம் மரணம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும். முதலாம் உயிர்த்தல் வந்துடுது. முதலாம் மரணம் நீங்கினவுடனே என்ன வந்துடுது? முதலாம் மரணம் வெளியில் போனவுடனே உயிர்த்தல் கொண்டு வந்துடுது. அடுத்து 2ஆம் மரணத்துக்கு நம்மளுக்கு என்ன இல்லை, வேலை இல்லை. ஆத்மா வந்து உயிருக்கு வந்துடுச்சு. நீ கொஞ்சம் கொஞ்சமாக நீ செயல்பட ஆத்மாவுக்கு என்ன வந்துடுது? ஜீவன் வந்துடுது. ஆத்மாக்களை நீ ஆத்மாவில் கூட்டிகிட்டு வரும்போது உனக்கு ஜீவன் வந்துடும். இப்போ நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்கு என்ன இல்லாமல் போச்சு? மரணம் இல்லாமல் போச்சு. அடுத்து 2ஆம் மரணத்தில் 2ஆம் மரணம் நம்மளுக்கு இல்லை. அடுத்து முதலாம் உயிர்த்தல் முடிஞ்சு போச்சு. 2ஆம் உயிர்த்தலில் கம்ப்ளீட்டாக நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே மகிமையின் சரீரத்தை தேடி போகும். இந்த சரீரம் எதுக்கு வருது? மறுபடியும் இந்த அடையாளம் நீங்கிறதுக்காண்டி ஒரு தேவனுடைய வார்த்தை வந்து தொட்டு மறுபடியும் அதை மறித்து மறுபடியும் மகிமையின் சரீரத்துக்குள்ளே போயிடுது. இப்போ நாம் மகிமையின் சரீரத்துக்குள்ளே போகிறதுக்குரிய முதல் தகுதி நம்மளுக்கு கிடைச்சிச்சு. முதல் தகுதி அதுதான் இங்கே அதுதான் சொல்கிறார். ஏன்னா பகையை சிலுவையில் கொண்டுட்டார். இதை பார்த்தீங்கன்னா சங்கீதம் 129 3வது வசனம், உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். ஏன்னா அதாவது இந்த மிளாரடி அடிக்கிறான், 40 மிளாரடி அடிக்கிறான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திருக்கவால் பார்த்துருக்கீங்களா? திருக்கவால் அதில் முள்ளாக இருக்கும். அந்த மாதிரி ஒரிஜினல் திருக்கவாலை கொண்டு வந்து அதில் என்ன சொல்லும்போது அந்த முள்ளாக இருக்குது பாருங்கள், அதை வந்து என்ன சொல்லும்போது அந்த முள்ளாக இருக்கிற இடத்துலாம் உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் சீவி எடுத்தால் முள் அதிகமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே சீவி எடுத்துட்டான்னு வச்சுங்க, அப்போ முள் கூர்மையாக வந்துடும். இந்த திருக்கவாலையே தான். திருக்கவால் பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கும். அதை நீட்டாக திருக்கவாலை வச்சுக்கிடுவானோ, அதுக்குள்ளே எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு ஒரு அடி அடிச்சு அப்படி இழுத்தான்னு வச்சுங்க, தசை இழுத்துட்டு வரும், ரத்தம் சொட்டும். அப்போ எங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். அது திருக்கவாலை வடித்து 40 மிளாரடி அடித்து அவருடைய முதுகில் ஃபுல்லாக எல்லாம் ரத்தம் ஓட அடிச்சிட்டான். தசை கிளின்னு கிழிச்சு போட்டாங்க. ரத்தமும் தசையும் வெளியில் வந்துச்சு. அப்படி அடிச்சானுவாங்க. ஏன்னு கேட்டால் அதுதான் சொல்கிறாரு. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எபேசியரில் 2வது அதிகாரத்தில் 16லேருந்து பார்க்கும்போது 14லேருந்து பாருங்கள். 14லேருந்து எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடிச்சுவரை தகர்த்து சட்டத்திட்ட நியாயப்பிரமாணம் தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தை நமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவினால் கொன்று அதனாலே இருதரத்தை ஒரே சரீரமாக ஒப்புறாங்க. பார்த்தீங்களா எப்படி? இப்போ கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டார். கிறிஸ்து எங்கே வந்துட்டார்? நமக்குள்ளே வந்துட்டார். இது எழுதின பவுலுக்கே புரியலை. பவுல் அவ்வளோ பெரிய ரகசியத்தை கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ கூட பவுலுக்கு என்ன பண்ண முடியல? புரிஞ்சுக்கிற முடியல. கடுமையான ரகசியத்தை சொல்லி எழுத வைக்கிறார். நிருபத்தை எழுது சாதாரண காரியம் கிடையாது, எல்லாராலும் எழுத முடியாது. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட, நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி உங்களுக்கு. அதாவது என்ன சொல்லும்போது, இப்போ நான் நிருபம் எழுதலாம், எனக்கு அந்த தகுதி இருக்குது. ஆனால் நிருபம் எழுதுன்னு அவர் சொல்லலை, உங்களுக்கு டீச் பண்ண சொல்லியிருக்காரு. நிருபத்தில் ரகசியம் உனக்கு சொல்லுவேன், நீ சபைக்கு டீச் பண்ண. இப்போ நான் டீச் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தர் தருவார் ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே. நீங்களும் அநேக பேருக்கு சத்தியம் சொல்லி ஆத்மா ஆதாயம் செய்யக்கூடிய ஒரு பவர் உங்களுக்குள்ளே வந்துடும். நீ வாயை திறந்து பேசும்போது பேசுகிற நீங்கள பிதாவின் ஆவியானவர் அவர் பேசுவார். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும், அதுக்குன்னு ஸ்டெப் எடுக்கணும், அதுக்குன்னு ஜோம் பண்ணணும், அதுக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு ஆத்மா ஆதாயம் செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காலும் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணணும். திருவசனன்றது இப்போ நான் சொன்ன அந்த சுவை பற்றிய உபதேசம் தான். இதுதான் திருவசனன்றது.
அது 7 வசனத்தை 7 சிலுவை பற்றிய உபதேசங்கள். இப்போ நான் ஒரு ரெண்டாவது வசனம் சொல்கிறேன். அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு அவர் கர்த்தர் எப்படி நம்மளை கொண்டு வந்து நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? எப்பேற்பட்ட ஒரு கிருபிக்குள்ளே கொண்டு வந்துட்டார் சொன்னால், சொல்லிவிடு, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து ஏன்னா பகையை சிறுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக்கினார். இங்கே பார்த்தீங்கன்னா ரோமர் 3:21 ரொம்ப தெளிவாக சொல்கிறார். ரோமர் 3:21 ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். ஏன்னா அவன் தடுமாறான் கிடந்து அவன் நிருபந்தம் இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்குது. அதை குறித்து நியாயப்பிரமாணமும் சாட்சி. பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் இல்லாத வெளியாக்கப்பட்ட தேவநீதி யார்? கிறிஸ்து தான். இப்போ அவர் நமக்குள்ளே வந்துட்டார். நம்ம நியாயப்பிரமாணத்தினால நாம் மேலே போயிட்டோம். நியாயப்பிரமாணம் கீழே இருந்தோம், கிறிஸ்து நமக்குள்ளே வந்துட்டதுனால இப்போ நியாயப்பிரமாணம் நம்மள்கிட்ட ஒளிஞ்சு போச்சு. இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்துக்கு மேலாயிடும். இனி நியாயப்பிரமாணத்துக்கு நம்மளுக்கு என்ன இல்லை? வேலை இல்லை. இப்போ நியாயப்பிரமாணம் செவுளில் அடித்து தன்னால் துரத்தி விட்டார். நியாயப்பிரமாணம் எல்லாரையும் கட்டி வச்சிருந்துச்சு. ரோமர் 8 படிச்சிங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது, எப்படி செய்தார் இதை? ஏன்னா தன்னுடைய பிதாவாகிய தேவன் தன்னுடைய வித்திலேருந்து கொண்டு வந்த குமாரன் மூலியமாக அந்த சாத்தானை அசிங்கப்படுத்தி விட்டார். தள்ளப்பட்ட ஆவிகளை வெக்கப்பட்டு போச்சு. ஏன்னா பிசாசுக்கு என்ன வேலைன்னா எல்லா மக்களையும் கெடுத்து குட்டிசோராய் பண்ணி எல்லாருடைய தலைமையிலையும் அவன் காலை வச்சு அவன் சிங்காசனம் போட்டு எல்லார் மேலேயும் உட்காந்துருக்கான். ஏன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு தலைவனே இயேசு தான். மொத்த தள்ளப்பட்ட ஆவிகளுக்கும் தலைவன் யார்? இயேசு தான். எங்கே? வட திசையில், வானத்தில், பூமியிலே, தென் திசையில், பூமியிலே அவன் தான். தள்ளப்பட்ட ஆவிகளுக்கு ஃபுல்லாக தலைவன் யாராக இருக்கான்? அவன் தான். பூமியிலே யாராக இருக்கான்? அவனை தான் ஆராதிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லும்போது எல்லா ஆராதனை இவனுக்கு தான் போகுது. இந்த 10 மார்க்குகள் சொன்னேன் இல்லையா, 10 மார்க் ஆராதனை யாருக்கு போகுது? இவனுக்கு தான் போகுது. இவன் தான் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட். அப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரன், நான் போன செய்தி சொன்னேன், அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் எல்லாம் இவன் தான். எப்படி எப்பேற்பட்ட ஒரு இதை பற்றி இன்றைக்கு எல்லாம் பண்ணிட்டு எல்லா மக்களும் யாரை ஆராதிக்கிறாங்க? இயேசுவே 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 இயேசுவே. நம்ம போய் ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டோம்னா, நான் நிறைய இந்த ஊழியக்கார மீட்டிங்லாம் கூப்பிடுவேன், நான் போவேன், என்ன பண்ணுறான்னு போய் பார்ப்பேன். அவமானமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது. அங்கேயே உட்காந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க அந்த மக்கள் எப்படி இருக்காங்க? வலது இடதுக்கே வித்தியாசம் தெரியாத மக்கள், சத்தியத்தை அறிய முடியாது. ஆனால் பைபிளில் கேள்வி. ஆனால் அவங்க பெரிய தங்களை தானே பெரிய ஞானி மாதிரி நினச்சி சத்தியமெல்லாம் தெரிஞ்ச மக்கள் மாதிரி பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் வச்சுட்டு அவன் கிடந்து குதியோன்னு குதிக்கிறான். இங்கிட்ட ஒரு டான்ஸ், அங்கிட்ட ஒரு டான்ஸு, பக்காவாக கிடந்து அப்படி இப்படி ஆடி ஓடி பாடி எல்லா ஜனங்களையும் இவன் எப்படி கெட்டு போனானோ அதே மாதிரி எல்லா ஜனங்களையும் கெட்டு போச்சான். நான் ஏதாச்சும் அன்றைக்கி ஒருத்தன் வாயத்தந்து சொல்லிவிட்டேன், மூஞ்சியே மாறி போச்சு, ஒரு மாதிரியாக அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டான். ஊழியக்கார கூட்டு என்ன தான் போட்டு போயில கூட்டு வந்து மெயினில் விடுறான், மூஞ்சியே மாறி போச்சு அவனுக்கு. அப்புறம் நான் பார்த்தேன், சரி இவன் சண்டைக்கு வருவான்னு சொல்லிட்டு பக்கமாக, சரி பிரதர் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு நான் பாட்டு பக்கமாக வந்துட்டேன். என்னன்னா அவனுக்கு புரியும், நான் சொல்கிறதே அவன் ஜீரணிக்க முடியல, புரியவும் முடியல. அந்த மாதிரி தான் பிசாசு மக்கள் இருக்காங்க. அப்போ அப்படிங்க இதில் அவன் எப்படி நம்மள்ட்ட இருப்பான் பார்த்தீங்களா? அதை பகை சிலுவையில் கொண்டுட்டார். எதிர்த்த ஒரே ஞாபகம் 17 வசனம் படிச்சிங்கன்னா, அல்லாமலும் அவர் தூரமாக இருந்த உங்களுக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். இப்போ நம்ம ஆவி ஆத்மா சரியான கிறிஸ்துவ விட்டு தூரமாக போச்சு. அதுக்கு பதிலாக அந்த கிறிஸ்து எல்லா ரூபத்திலையும் அந்த கிறிஸ்துவம் வச்சோம். அதாவது நம்மளுடைய முன்னோர்களையும் பார்த்தா எல்லாம் விக்கிர ஆராதனை. முன்னோர்கள் எல்லாரும் எப்படி இருக்காங்க? விக்கிர ஆராதனை. ஒரு பக்கம் பார்த்தா மாதா சொரூபம், இன்னொரு பக்கம் பார்த்தா இந்துக்கள் ஃபுல்லாகவே 10 மார்க்கத்துக்கும் சொரூபம் தான். ஆனால் கிறிஸ்துவ மார்க்கம் இல்லைன்னா உலகமே இல்லை. இந்த பைபிளில் வச்சுருக்கேன், சத்தியம் அறியுதோ இல்லையோ,
இந்த வேதத்தை வச்சுட்டு மக்களுடைய ஆத்ம ரட்சிப்புக்காண்டி தங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையை விட்டு ரத்த சாட்சியை செத்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இந்த வேதத்தை வச்சுருக்க மக்கள். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இல்லைன்னா இந்த பூமி இல்லை. இந்த கிறிஸ்தவங்க தான் இந்த கிறிஸ்தவ மார்க்கம். அவங்க சத்தியம் தெரியுதோ இல்லையோ, அவங்க பட்ட பிரயாசங்கள் பாடுகள் இல்லாட்டி இவ்வளோ பெரிய பைபிள் எப்படி தமிழில் வருது நம்மளுக்கு உருவாக்க முடியும்? பக்காவாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இதை 156 லாங்குவேஜில் போட்டிருக்காங்க. பைபிள் போட்டிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. எத்தனை பேர் பணம் ஒதுக்கியிருக்காங்க அதுக்காண்டி. அமெரிக்காவில் பெரிய பெரிய கோட்டீஸ்வரன் அவங்களுடைய கோடிக்கணக்கான பணத்தை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அந்த பணத்தில் வரக்கூடிய வட்டியெல்லாம் கம்ப்ளீட்டாக கொடுத்து அவங்க தனித்தனியாக உட்கார வச்சுட்டாங்க ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறதுக்கு. பைபிளில் ஒன்று வாழ்நாள் ஃபுல்லாக அவனுக்கு எவ்வளோ பணம் வேணும் அவன் பேங்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அவன் பொண்டாட்டி வட்டி போயிடும். அந்த மாதிரி 5 பேரை நிப்பாட்டி 5 பேரை வச்சு பெரிய அவங்களாம் பைபிள் அவங்கள வச்சு தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. அவங்க எந்த அளவுக்கு இருந்து இந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எல்லா மக்களுக்கும் இந்த வேதம் கையில் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எல்லா மக்களோட கையில் வேதம். ஆனால் உண்மையான வேதம் இதுதான். இதை அறிய முடியலை. 7ஆம் தூதன் வந்துட்டான், சத்தியத்தை சொல்லிட்டான். வரும்போது ஜனங்களுக்கு என்ன பண்ண முடியல? கேட்குறதுக்கு காதுலோன்னு கேட்க கடவுள் காது இருந்தால் தானே கேட்பான். அந்த காது சிவிட்டு விரியனை போல் இருக்குது, அடிச்சிட்டு இருக்குது. அது மாதிரி கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை இன்றைக்கி லகுவான முறையில் செய்து இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் பெரிய ஒரு காரியத்தை உருவாக்கிட்டார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எபேசியர் 2:21 முடிய ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அடே அப்பா, ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. அந்தபடியே நாம் இருத்திரத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவின் இடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்று இருக்கிறோம். ஆகியால் நீங்கள் இனி அந்நியரும் இராமல் ஒரே நகரத்தாரும் ஒரே வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு கிறிஸ்து பிணம் தாமே இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக இருக்கிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். இந்த காரியத்தை இப்போ நான் செய்துட்டேன். யாரும் செய்ய முடியல, பவுல் செய்தார். எழுதிட்டார். நிருபத்தில் எழுதப்பட்ட காரியங்களை அப்போஸ்தலர் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. அதை தீர்த்தராய் க்ளோஸ் பண்ணிட்டான். ஆனால் இன்றைக்கு இந்த காலத்தில் இந்த சத்தியத்துக்கு ஏற்ப சரியான முறைக்கு கொண்டு வந்து கர்த்தர் என்னை நிறுத்தி உங்களை கட்டிட்டார். நம்ம ஃபவுண்டேஷன் நம்மளுக்கு கரெக்டாக போட்டார். கர்த்தராக இருக்கிற மேல் நம்ம ஃபவுண்டேஷன் கரெக்டாக போட்டார். நம்மளை யாரும் இனி என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. அசைக்கிறதுக்கு சத்துரு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் அவன் தான் வெக்கப்பட்டு போவான். அப்பேற்பட்ட ஒரு கிருபையை நம்மளுக்கு தந்திருக்காருன்னா சாதாரண காரியமே அல்ல. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க, அடுத்த உபதேசத்தை பார்த்தீங்க 3 அடுத்து சொல்கிறாரு, மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரங்கி பாதாளமே உன் ஜெயமெங்கிறது. சங்கீதம் 22:14 பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 22:14 சொல்லிட்டு ஒரு ஆள் ஏசாயா 25:8, 7, 6 1 Corinthians 15:51-56 முடிய ஒரு ஆள் எடுத்து வச்சுங்க. மரணத்தை ஜெயமாக விழுங்கி மரணமே உன் கூரங்கி பாதாளமே உன் ஜெயமெங்கன்ற. பார்த்தீங்கன்னா 1 Corinthians 15:51-56 வரைக்கும் படிங்க. முதல்ல அவர் மரணத்தை ஜெயமாக முழுங்கிட்டார். சாத்தானுடைய மரணத்தை முழுங்கிட்டார். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை விடுதில்லை. ஆகிலும் கடைசி காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் இப்போ நீங்கள் மர்வம் ஆயிட்டீங்க. 7ஆம் தூதன் வந்தால் மர்வமாக்கணும். புரியுதா? ஒரு நிமிஷம் ஒரு பொழுதுன்னா 1000 வருஷம் ஒரு நாள். அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை வருஷம் வருது? ஒரு இமைப்பொழுதுனா எத்தனை வருஷம் வருது? இமைப்பொழுதுனா ஒரு நிமிஷம் ஒரு நாடின்னு வச்சுங்களேன். அப்போ இதெல்லாம் நம்ம கணக்கு போடணும். கணக்கு போட்டு பார்த்தா 7ஆம் தூதனுடைய காலம் சரியாக வந்துருச்சு. அவனுடைய காலத்தில் இந்த ஊழியம் வந்துருச்சு, இந்த சத்தியம் வந்துருச்சு. ஒரு இமைப்பொழுதுன்னு நீங்கள் மர்வமாயிட்டீங்க. சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்ச உடனே ஞானஸ்நானம் பெற்றுட்டு உடனே மர்வமாயிட்டீங்க. அப்போ இது எவ்வளோ பெரிய பாக்கியத்துக்குள்ள நம்ம தூக்கிட்டு போயிட்டார் பார்த்தீங்களா? அது படிங்க, மறுபடியும் படிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு, நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசிய காலம் துணி ஒரு நிமிஷத்தில் மர்வமாக்கப்படுவோம். இந்த பிளஸிங்கை வந்துட்டு அப்படியே எப்படி சொல்லுவோம், காட்டு தீ மாதிரி பரவும். ஆனால் அது யாருமே என்ன பண்ண முடியாது. காட்டு தீ அணைக்க முடியுமா? அணைக்கும். சத்தியத்தை அணைக்க முடியுமா? முடியாது. ஏன்? இதுக்கு ஒரு ஃபயர், இது ஒரு ஃபயர், காட்டு தீ. இந்த காட்டு தீ எங்கே இருக்குது? வேதத்திலேருந்து வருது அந்த நெருப்பு. வேதத்திலேருந்து வந்தக்கூடிய நெருப்பு, வார்த்தையிலேருந்து வரக்கூடிய வார்த்தை அக்னியாக இருக்குது.
அக்கினி, வார்த்தை அக்கினி, சுடரொளி பட்டயம் வரக்கூடிய அக்கினி என்ன பண்ண முடியாது, அணைக்க முடியாது. அன்னைக்கு வந்து அடைச்சிட்டாரு, சுடரொளி பட்டத்தை வச்சு அடைச்சிட்டார். நீங்கள் அதே சுடரொளி பட்டம் இன்றைக்கி 7ஆம் தூதனாக வந்துடுச்சு, சத்தியத்தை சொல்கிறதுக்காண்டி வந்தாச்சு. அப்போ என்ன பண்ண முடியாது, யாரும் அசைக்க முடியாது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ படிங்க சங்கீதம் 22:14. 22:14. தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகள் எல்லாம் கட்டுவிட்டது, என் இருதயம் மெழுகுலாகி என் குடல் உருகிட்டு. ஏன்னா அவர் என்ன பண்ண சொல்லும்போது கடைசியில் ஈட்டியில் குத்துறான், சதக்கணும். ரத்தம் தண்ணீரும் கொட்டு இருந்தது. கொஞ்சம் ரத்தம் இதயத்தில் போய் அந்த ஈட்டி குத்திட்டு இதயத்தில் குத்திட்டான். இதயத்தில் குத்தினோன்னு அந்த முனை தானே சரக்குன உருளை போய் சொருவிச்சு. அப்படியே இருதயத்தில் அந்த ரத்தம், இருதயம் 4 பாட்டாக இருக்கும். புச்சுக்குன்னு போனோன்னே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இதயத்தில் அந்த தண்ணிக்கு ரத்தமும் தண்ணீரும் அப்படியே சொட்டு சொட்டாக வடிச்சு. இதயத்தில் குத்தினான், ரத்தம் தண்ணீரும் புறப்பட்டதுன்னு சொல்லி. என்னன்னு கேட்டால் அதில் இருந்த கொஞ்சம் ரத்தமும் தண்ணீரும் அதுவும் பேசு. அப்போ எப்பேற்பட்ட ஒரு நிலையில் அந்த கிறிஸ்துவ சிலுவையில் தொங்க விட்டு அடித்து அவமானப்படுத்தி கடைசி வரைக்கும் அவரை சாப்பிட்டுட்டாங்க. ஏன் நமக்காண்டி இந்த எனக்கு ஜீவன் வரணும். அவருடைய மரணம் எனக்கு எப்படி ஆகி போச்சு, நித்திய ஜீவனாக வந்துருச்சு. கிறிஸ்துடைய மரணம் எப்படி நம்மளுக்கு எப்படி வச்சு, நித்திய இட்டர்னல் லைஃப், நம்மளுக்கு நித்திய ஜீவன், மரணமெல்லாம் நித்திய பேரன்பு பெருவாழ்வு அவர் மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஏன் சாக்ரிஃபைஸ், பிதாவை தன்னுடைய குமாரனை உலகத்தின் சர்வத்தின் பாவத்துக்காண்டி அனுப்பினார். அந்த காரியம் யாருக்குள்ளே நிறைவேறிச்சு, இன்றைக்கி நமக்குள்ளே நிறைவேறு. அன்றைக்கி ஆதி அப்போஸ்தலருக்குள்ள நிறைவேறிச்சு. இன்றைக்கி 2000 வருஷம் கழித்து மீண்டுமாக அந்த ஊரின் தோண்டி 7ஆம் தூதன் மூலியமாக நமக்குள்ளே நிறைவேறிருக்கு. இது பெருகணும். இனிமேல் ஒன்றும் இல்லை, ஒரு சத்தியத்தை ஒருத்தன் கேட்டான், இவர் சொல்லிட்டு என்ன கோவம் வந்துச்சு அவனுக்கு, அப்படியே மாறிட்டான். ஏன் ஒரு செகண்டில் பிசாசு அவனுக்குள்ளே இருந்து கேட்டுட்டு போயிட்டு ஆஹா நம்ம பக்கத்தில் வர முடியாது அவனால் போச்சு. இவர் மூலியமாக கிடைச்ச லைஃபும் ஆவிக்குரிய லைஃபும் அவனே கெடுத்துட்டு போயிட்டான். நல்லா கிடச்சிடும், நிறைய பேருக்கு சத்தியம் சொல்லலாம்னு நினச்சேன். அதுவும் சரி, கர்த்தருக்கு சித்தம். ஒருவனு கெட்டும் போது சித்தமில்லை, எல்லாரும் ரட்சிக்கப்படும் சித்தம், கர்த்தருக்கு சித்தமான வரட்டும். அடுத்து நீங்கள் பார்த்தோன்னா ஏசாயா 25 6, 7, 8 8லேருந்து படிங்க. 8, 7, 6 வசனத்தை மாற்றி படிங்க. அப்படியே அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து நமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி நிறுத்திடுவார். கர்த்தரே இதை சொன்னார். பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுடைய கண்ணீரை துடைச்சிட்டார். இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன, நமக்கு சத்தியத்தை கர்த்தர் போதிச்சிட்டார். நாம் ஆமா, அது மரியாள் போட்டிருக்கேன், புரியுதா? அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவனுக்கும் புத்தி கிடையாது. பரிசுத்த ஆவியில் ஆணு பெண்ணு சேராதபடி பரிசுத்த ஆவியில் மரியாள் ஒரு குழந்தை பத்தான் சொல்லிட்டீங்கன்னா கோவம் வந்துடும். யோசேப்பு புருஷன் இல்லையா மரியாளுக்கு, 2 பேரும் சேரவே இல்லையா? பரிசுத்த ஆவியில் பிறந்த குழந்தையே அவன் இல்லைன்னு கண்டம் பண்ணுவான், மறுதளிக்கிறான். எப்படி சாதாரண காரியமே புரியலை எல்லாருக்குமே. அவர் சொல்கிறா, நான் புருஷன் அறியேனே, பரிசுத்தாய் உன்னிடத்தில் வரும், மேல் நிலிடும், உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளதார். அது தேவனுடைய குமாரன் நினைப்பாங்க. அவனுக்கு தெரியாது தேவனுடைய குமாரன் எங்கேருந்து வர்றாருன்னு. யாருக்கு தெரியாது? தேவ தூதனுக்கே தெரியாது. நல்லா கவனி. மரியாதை வீட்டில் பிறந்த குழந்தைய பார்த்து இது தேவனுடைய குமாரன் சொல்லிட்டு போயிட்டான். அது பிதாவை இதனுடைய பொண்டாட்டின்னு ஒரு பேருக்கும் தெரியாது. நான் தான் சொல்லணும், மரியாதை வயத்தில் பிறந்தது பிதாவாயுதனுடைய பொண்டாட்டி. பிதாவாயுதன் தனக்குன்னு ஒரு பொண்டாட்டி உருவாக்கி அந்த பொண்டாட்டிட்டு அவரையும் சேர்ந்து அவருடைய வித்தில் குமாரன் வர்றாரு. அந்த குமாரன் எங்கே பிறக்காரு? சிலுவையில் தான் பிறக்கிறாரு. எங்கே ஒன்றா விட்டார் பாருங்க. சிலுவையில் அடித்து ரத்தம் சிந்தினவுடனே ரத்தம் சிந்தப்பட்ட மரித்தோது முதல் பிறந்தார். ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்துள்ள கிறிஸ்து பிறக்கிறாரு. இடம் பிறந்து வல்லம் பண்ணும்போது சிலுவை மரண பிரசவ 7 காயங்கள். இப்போ கிறிஸ்து உங்களுக்குள்ள பிறந்துட்டார். அதே கிறிஸ்து அவர் எப்படி உலகத்தை, மாம்சத்தை, பிசாசை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்து வானோர் பூதலத்தோர் பூமி கீழானுடைய முழங்கால் முடிஞ்சு அதே ஜெயம் உனக்குள்ள வந்துருச்சு. இப்போ நீ சிரமப்படும் போது, நீ பாடுபடும் போது அந்த ஜெயத்துக்குரிய ஒரு உனக்குள்ளே இருந்து உனக்கு வெற்றியை கொடுக்கணும். ஆனால் உன்னுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் எப்படி இருக்கணும்? அவருக்கு உண்மையாக இருக்கணும். கிறிஸ்து உனக்குள்ளே பிறந்துட்டார். பிறந்த கிறிஸ்துக்குரிய ஆகாரம் எது? இப்போ நான் சொல்கிறேன்னு இதுதான். அதை நீ காதில் கேட்கணும்.
மைண்டில் திங்க் பண்ணணும், வேதத்தை படிக்கணும், முழங்கால் போடணும், ஜெபிக்கணும். அப்புறம் ஜெபிக்க எவ்வளோ உங்களை இன்னும் உயர்வாக கொண்டு வரும். நான் பட்ட பிரயாசங்கள், நான் பட்ட பாடுகள்லாம் சொன்னால் நீ 3 நாளைக்கு சோறே திங்க மாட்டேன். அவ்வளோ பாடுபட்டிருக்கேன். எத்தனை நாள் பட்டினி கிடப்ப? மிஞ்சி போனால் 3 நாள் பட்டினி இருப்பியா ஒரு மனுஷன்? நான் எத்தனை நாள் பட்டினி இருந்திருக்கிறேன். மயக்கம் போட்டே விழுந்திருக்கேன் சாப்பாடு இல்லாமல். நானே எப்படின்னா என் பொண்டாட்டி எப்படி, என் பிள்ளைங்க எப்படி இருக்கேன். அழுகை தான் கண்ணீர் தான். போகும்போது வரும்போது எல்லாம் அழுகை தான் கண்ணீர் தான். எப்படி வாழ்ந்தவன் எப்படி போகிறான் பார் ரோட்டில். நீ எவ்வளோ பெரிய கேவலம், இந்த அகமதியா ஜமாத்தில் எவ்வளோ கேவலமாக கீழ்த்தரமாக பேசுகிறான். அன்னையெல்லாம் பைபிளை தூக்கிட்டு ரோட்டில் தான் போகிறேன். ஆனால் வேதத்தை மட்டும் விடலை. வேதத்தை மட்டும் நான் விடவே இல்லை. ஆனால் கடைசி கர்த்தர் நம்மளை உயர்த்திட்டார். வேதம் தான் உண்மை, கிருபணம் தான். என்னை பார்த்தோன்னே அவனுக்கு, அவன் பையன் அந்த உரக்கணக்குள்ளே விழுந்துட்டான். நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லும்போது பையனை காண வெளியில் ஓடியாந்தா சத்தம் வருது. அப்போ தான் அவனுக்கு தெரியுது இன்னும் ஒரு 5 நிமிஷம் லேட்டாக வந்து செத்துருப்பான் புள்ள. என் ஃபோன்னால அந்த பிள்ளை கர்த்தர் நான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சம்மந்தம்லாம் ஃபோன் பண்ணி அவனை காப்பாற்றினார். அந்த குழந்தைய காப்பாற்றினார். நல்லா இருக்கட்டும், ஒரு புள்ள சின்ன பிள்ளையாச்சே அதெல்லாம் சொல்கிறார் அவர். எம்எல்ஏ பிரதர்ஸ் ஃபோன் பண்ணாட்டி என் பிள்ளை செத்துருப்பான். அவர் ஃபோன் பண்ணதால எங்கள் பிள்ளைய தேடிட்டு ஓடிடுறேன். இந்த இதுக்குள்ளே சத்தம் வருது, டக்குன்னு அந்த பிளேவுடை தூக்கிட்டு பார்த்தா என் பிள்ளை மாட்டிகிட்டு இருக்கான் அவங்க. அப்புறம் தான் கத்துறாரு, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி நீங்கள் ஃபோன் பண்ணாட்டி என் பிள்ளை உயிரோட கிடச்சிக்க மாட்டேன், நான் வெளியில் வந்திருக்க மாட்டேன், இவன் செத்து போய் தான் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்பேற்பட்ட ஒரு இதில் கர்த்தர் எங்கேருந்து எங்கே கொண்டு வந்து அவனை காப்பாற்றிட்டார், அந்த குழந்தையை காப்பாற்றினார் இல்லையா. அதெல்லாம் நினைப்பில் இருக்கே. ஆனால் நிச்சயமாக வருவாங்க ஒரு நாளைக்கு, பார்ப்போம். கர்த்தர் உங்களை கொண்டு வரும். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது பாயிண்ட், தானும் உயிர்த்தெழுந்து மணவாட்டியை தன்னகத்தை உயிர்த்தெழ வைப்பவன். 1 Corinthians 15 3-4 வசனம். தானும் உயிர்த்தெழுந்தாரு, மணவாட்டியை தன்னகத்தை உயிர்த்தெழ வைக்கிறார். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு பன்னீருக்கும். ஏன் கேட்டால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தானும் உயிர்த்தெழுந்து மணவாட்டியை தன்னகத்தை உயிர்த்து. அப்போ இங்கே வசனத்தை பார்க்கும்போது கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். அந்த இரத்தத்தில் நாம் கழுவப்பட்டிருக்கோம். ஏன்னா அந்த இரத்தம் ஒரு சொட்டு பட்டா போதும், ஒரு சொட்டு தண்ணியில் விழுந்தால் போகிறோம், அது அப்படியே நிற்கி 3 லட்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கலாம். பேரை சொல்லி ஒரு சொட்டு ரத்தம் தண்ணியில் விழுந்துருச்சுன்னா 3 லட்சம் பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குற வரைக்கும் அந்த ரத்தம் இருக்கும். டக்குன்னு நாமத்தை சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்து தூக்கிடலாம். அப்படி ஒரு நிகழ்ச்சி. அடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏன் சொல்ல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியம்படி 3ஆம் நாளில் உயிர்த்து வந்தார். அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. 3ஆம் நாளில் என்ன பண்ணார்? உயிர்த்தெழுந்து நிற்கிறாரு. ஏன்னா உள்ளுக்குள்ளே யார் பிறந்திருக்கா? கிறிஸ்து பிறந்திருக்காரு. மரிக்கிறது வெளியான சரீரம் செத்து போச்சு. புதாவது இதனுடைய பொண்டாட்டி செத்துருச்சு. உள்ளுக்குள்ளே யார் பிறந்திருக்கா? கிறிஸ்து பிறந்திருக்காரு. ரத்தம் நீக்கப்பட்ட சரீரத்துக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கு. மரித்துவதும் முதற் பிறந்தவர் பிறந்துட்டார். இப்போ கிறிஸ்து பிறந்துட்டார். இப்போ கிறிஸ்து யாரோட ஐக்கியமாக இருக்கார்? பிதாவோடும் வார்த்தையோடும். இன்றைக்கி நாம் கிறிஸ்துவோடும் வார்த்தையோடும் நம்ம ஐக்கியமாக இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவோடும் வார்த்தையோடு ஐக்கியமாக இருந்தோம்னா பிதாவோடு ஆட்டோமேட்டிக்காக பிதா நம்மளோடு ஐக்கியப்படுவார். நல்லா கவனிங்க, நாம் கிறிஸ்துவோடும் வார்த்தையோடு ஐக்கியமாக இருக்க பிதா நம்மளோடு ஐக்கியப்படுவார். ஏன்னு கேட்டால் எல்லாத்தையும் ஒத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்பா கண்கொள்ளா காட்சி. அப்படி கண்ணை மூடி உட்காரும்போது எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார். கண்ணை திறந்து இருக்கும் போதும் எங்கே பார்த்தாலும் அவர் தான் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நீ போகும்போதும் வரும்போதும் நடக்கும்போதும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு இருப்பேன்னு அவர் தான் இருக்கார். அப்போ இப்போ ஏற்பட்ட நிலை யோவான் 4:24 படிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டால் நீ தேவன் ஆவியா இருக்கு. இந்த நிலை தான்
இந்த நிலை வந்து சாதாரண நிலை கிடையாது. அது யாருக்கும் புரியாத நிலை, அறிய முடியாத நிலை. அப்பேற்பட்ட ஒரு நிலை அது. அப்போ என்ன சொன்னால், தேவனோடு வார்த்தையோடு ஐக்கியப்படுறது சாதாரண காரியம் கிடையாது. இப்பேற்பட்ட நிலையும் தெரிஞ்சால் தான் நம்ம ஐக்கியப்பட முடியும். எனக்கு இந்த நிலையை நான் பார்க்கலன்னா நிறைய காரியம் எனக்கு புரிஞ்சிருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லும்போது, இன்றைக்கு இந்த உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பயங்கரமான ஒரு காரியத்தை இப்போ நம்ம கொண்டு போகணும், வெளியில் கொண்டு போகணும். தேவன் ஆவியா இருக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். தொழுது கொள்கிறவர்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள். ஆவியோடும் உண்மையோடும் ஆவியோடு உண்மையோடும் கொள்ள வேண்டும். அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ அவர் ஆவியாக இருக்கிறார். ஆவியின் நிலையை நாம் பார்க்கும்போது, அவர் தேவன் தொழுது கொள்ளும்போது எப்படி தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும் சொல்லி சொல்கிறார். 5வது பாயிண்ட்டு, கிறிஸ்துவின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபித்து உயிர்த்தெழுந்த மணவாட்டியுடன் ஆயுடு அரசாட்சி புரிவது. இது முதலாம் உயிர்த்தெழு வந்தவங்க தான் கிறிஸ்துவின் சிங்காசனத்தை பூமியில் ஸ்தாபிச்சு. இப்போ கரெக்டாக வரும் பாருங்க, வெளிப்படுத்தல் 20 4-6 அன்றைய சிங்காசனங்களை கண்டேன். அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள். கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களையும் மிருகத்தையாவது சொர்க்கத்தையாவது தங்கள் நெற்றியில் தங்கள் கைகளிலும் முத்திரையை தரித்துக் கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடைய கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் உயிர்த்தெழவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல். இப்போ நீங்கள் இது முதலாம் உயிர்த்தெழுன்னு சொல்லிட்டார் இல்லையா, இந்த காரியத்தை ரொம்ப சீக்கிரட்டாக அங்கே சொல்லிவிட்டார். இந்த முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்கு உள்ளவர்கள் பாக்கியவன்றார். இந்த முதலாம் உயிர்த்தெழு இருந்தால் இப்போ நான் ஞானஸ்தானம் கொடுத்தது சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. முதலாம் உயிர்த்தெழுதல் உங்களுக்குள்ள வந்து முதலாம் மரணம் நீக்கப்பட்டாச்சு. முதலாம் மரணம் நீக்கப்பட்டாச்சு. இன்னும் ஆத்மாவுக்குள்ள மரணம் நீங்கணும், ஆத்மாவுக்கு உயிர் வரணும். அப்போ இந்த ஏசனா உங்களுக்கு சரி ஆவி ஆத்மா சரீரம், ஆத்மாவுக்குள்ள சரீரம் ஜீவ சரீரம் கிடச்சிருச்சு, ஜீவாவி கிடச்சிருச்சு, ஜீவ ஆத்மாவும் கிடச்சிருச்சு. இரத்தத்தின் நிலை ஜீவனாய் ஜீவன். இந்த இரத்தத்தின் நிலை ஜீவனாய் ஜீவனுக்குள் வரும்பொழுது மரணம் ஜெயமாக, உங்களுக்குள்ள மரணம் ஜெயமாகும். அப்போ இந்த இரத்தத்தின் நிலைக்கு அவர் என்ன ஒரு பாயிண்ட் வச்சுட்டாருன்னா, நீ படக்கூடிய பிரயாசம், நீ படக்கூடிய பாடு, நான் இலவசமாக அதை கூட உங்களுக்கு கொடுக்கல. அவர் எல்லாத்தையும் என் மூலியமாக சொல்லி கொடுத்துட்டாரு. நீ இந்த 4வது நிலையை பெற்றுக்கொள்ள நீ என்ன பண்ணணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும். உனக்குன்னு ஒன்று வேணும் இல்லையா, உனக்கு நீ படித்தா தானே நல்லா உத்தியோகத்துக்கு போக முடியும், சம்பாரிச்சா தானே நல்லா சாப்பிட முடியும். அதுக்காண்டி உனக்குன்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அது என்னன்னா, நீ தேடு, முழங்கால் என்ன தேடு, ஆத்மாக்களை தேடு, தேடுங்கள் கண்டடைவர்கள், தட்டுங்கள் திறக்கவும், கேளுங்கள் கொடுக்கவும். இந்த 3 பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் அவரோட போராடி 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 மண்டிட்டு போராடி 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 அவர் பிடிக்கணும். அவர் பிடிக்க அவர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தரிசனமாகி அந்த ஆத்மாக்கள் எங்கே இருக்க ஆட்டோமேட்டிக்காக அவனே வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கிடுவான். ஒரு இரும்பு நீங்கள் தான், நீங்கள் காந்தம், அவன் இரும்பு. உங்களுக்கு காந்தமாக இரும்பு, காந்தம் வந்து இந்த நீங்கள் காந்தம், அவன் இரும்பு வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கிடுவான். ஏன்னா அவன் இரும்பு, ஒன்றுக்கும் உதவாதவன். அப்போ உங்களுக்குள்ள காந்தம் அவனை இழுக்கும். நான் உயர்த்தப்பட்டு எல்லாரையும் இழுத்துக்குள்ளேன்னு சொன்னார் இல்லையா, உயர்த்தப்பட்டு யாருக்குள்ளே இருக்கார், உங்களுக்குள்ள. அப்போ நீ தேடும்போது அவர் இழுத்துட்டு வருவார். அப்போ நீ லகுவான முறையில் ஆத்மாதான் செய்யலாம். உண்மையான பரலோக வித்து எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ரட்சிக்கப்படுறது கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்தார். அம்மா இருக்கு அந்த வசனத்தை ஆண்டவர், அது உமக்கு தான் தெரியும் எங்கே இருக்கா என்கிட்ட சொல்லும். நீ முழங்கால் போட்டால் தான் அது அவருக்கு காட்டுவார். அப்போ உனக்கு என்ன வேலை இருக்குது, உனக்கு லக்ஸுரி லைஃப். நம்மளுக்கு என்ன ஆத்மா ஆதாயம் செய்கிற வரைக்கும் நம்மளுக்கு லக்ஸுரி லைஃப் இல்லை. நிறைய ஆத்மா ஆதாயம் கொண்டு வந்து கொள்ளை போகிறாலும் ஆத்மாக்களை தரலான்னு ஆத்மாக்களை பரலோக ராட்சியத்தை நம்ம தகுதிப்படுத்தணும். அதுக்காக நீங்கள் பிரயாசம் பண்ணணும். அதுதான் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் விட்டுட்டார். புரியுதா, அது சொல்லிட்டார் எழுதி. அடுத்த ஒரு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு ஆயுடு அரசாட்சி பங்கு கொள்ள போகிறது யார், நம்ம தான். ஆயுடு அரசாட்சியில் பங்கு கொள்ள போகிறது நம்ம தான். அப்போ ஏன்னா இன்றைக்கி அந்த கேரு பெண்கள் சேரா பெண்கள் கேரு பெண்கள் சொல்ல பெரிய பெரிய இதுகள்லாம் இருக்கு இல்லையாங்க, அதுகெல்லாம் எப்படி சுற்றிட்டு அலையுதுக்காங்க வான மண்டலத்தில். ராஜா மாதிரி சுற்றுறதுக்கு அதுக்கு பாட்டுக்கு அதுக்கு சுற்றுறதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காரு. அது பாட்டு அது ஒரு செகண்டில் ஒரு இமை பொழுது 1000 மைல் போயிடும்.
ஏன்னா அங்கெல்லாம் வானத்தில் இப்படின்னு இல்லை, கணக்கு வழக்கே கிடையாது. அவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஒரு திசையில் போயிட்டு அப்படி போன திசைக்கு மறுபடியும் திரும்பி வரணும் அந்த இடத்துக்கு. ஒரு செகண்டில் அப்படி போனால் எங்கே போகுதுன்னே தெரியாது. அந்த மாதிரி இடமெல்லாம் என்னை கூட காட்டியிருக்காரு. நான் திரும்பி வரவே முடியல என்னால். இது ஒரு மாதிரி ஆயிட்டேன். அப்படியே ஒரு அதாவது சொன்னால் ஒரு ஒரு குகை மாதிரி இருக்குது. அதில் வந்து ஏதோ ஒன்று இங்கே தூக்கி வைக்கிறாங்க. அங்கே அப்படி ஒட்டிக்கிறது. அது ஒட்டின அடுத்த செகண்டில் கண்மூடி திறக்கிற நேரத்துக்கு இழுத்துட்டு போகுது, சூடு போயிடுச்சு. அதாவது எத்தனை லட்சம், எத்தனை கோடி 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 மைலுக்கு அந்த கொண்டு போயிடுச்சு. என்ன மறுபடியும் திரும்ப முடியல என்னால். திரும்பி என்னடா எப்படி நம்ம போகணும்னு பேம்பொழி முழிக்கிறான். அடுத்த செகண்டில் கண்ணை போனால் சூடு வந்து இந்த இடத்துல நின்ட்டேன். எங்கேருந்து போனோம் அந்த இடத்துல வந்து நின்ன இடத்துல வந்தோடனே உடனே இருந்துச்சு, ஐயோ நான் போய் மாட்டிக்கிட்டோம்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒன்றை கொண்டு போய் என்னை காட்டிட்டு திருப்பி கொண்டு வந்துட்டாரு. எங்கே போனோம் யாரை பார்த்தோன்னு அது ஞாபகத்துக்கு இல்லாமல் பண்ணிட்டார். அடுத்து 6வது, கிறிஸ்து தான் மகிமையின் சரீரத்தில் பிரவேசித்து மணவாட்டியை மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க வைப்பவன். கிறிஸ்து எங்கே பண்ணுறாருப்பா? மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்கிறார். இப்போ நம்மளையும் மகிமையின் சரீரத்தில் பிரவேசிக்க வைக்கணும். அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்துகிறாரு. முதல் தகுதியில் வந்துட்டோம். அடுத்து நம்மளுடைய ஆவியாத்மா சரீரம் என்ன சொல்ல, நம்ம சரீரத்தில் நித்திரை அடைஞ்சு ஆத்மா தனியாக பிரிஞ்சு மறுபடியும் ஆத்மா மறித்து எங்கே போகும்? மகிமையின் சரீரத்துக்குள்ளே போகணும். ஒரு மகிமையின் சரீரம் வச்சுருக்காரு நம்மளுக்காண்டி மகிமையின் சரீரம் வச்சுருக்காரு. ஏன்னா இந்த மாம்ச சரீரத்தில் இருந்தே மகிமையின் சரீரத்துக்குள்ள பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் என் மூலியமாக அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன சொன்ன, உங்களுடைய ஓட்டத்தை ஓடணும். ஓடும்போது என்ன ஓட்டம் இருக்குது? ஆத்மா ஆதாயம் செய்கிற ஓட்டம் தான். நம்மளுடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அர்ப்பணித்து ஆத்மாக்கள் ஆதாயம் பண்ணி 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 அதே சமயத்தில் நம்மளுடைய வேலையும் பார்த்துக்கணும். படிக்கவும் செய்யணும், ஆத்மா ஆதாயம் செய்யணும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டும் சந்தர்ப்பத்தில் செய்யணும். 1 Corinthians 15வது அதிகாரத்தில் 36, 35, 36 ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாதே. அவர் சொல்றார் இல்லையா, புத்தியினே ஆகிலும் மரித்தோர் எப்படி சரீரத்தோடு எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதுன்றது. அதாவது சொல்லும்போது நீங்கள் கிறிஸ்துவுக்காண்டி என்ன பண்ணியிருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்காண்டி நீங்கள் உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு உலகத்துக்கு மரித்து கிறிஸ்துவுக்கு உயிர்த்தெழுந்திருக்கிறீங்க. உலகத்துக்கும் அதன் ஆசாபாசங்களுக்கு மரித்து நான் இப்போ கிறிஸ்துவுக்காண்டு உயிர்த்தெழுந்துட்டோம். கிறிஸ்துவுக்காண்டு உயிர்த்தெழுந்து நாம் எப்பேற்பட்ட ஒரு சரீரத்தில் வந்திருக்கிறோம், எப்பேற்பட்ட நிலையை அடைஞ்சிருக்கிறோம். அப்போ இந்த நிலையை அடைந்த மக்களுக்கு அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க. சமய வாய்த்தால் வாய்க்காலும் திருவசனம் ஜாக்கிரதையாக சொல்லி ஆத்மா அதை இதுலேயே ஒரு 29 ஒரு வசனம் வருவாங்க. மேலும் மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் மரித்தவர்களுக்காக ஞானஸ்தானம் பெறுகிறவர்கள் என்ன செய்வார்கள்? மரித்தவர்களுக்காக. இப்போ உங்களுடைய ஆவியாத்மா சரீரத்தை மறிச்சு போச்சு. இப்போ ஞானஸ்தானம் பெற்றால் தான் உங்களுக்கு விடுதலை உண்டு. அதோடைய பொருள் அதான். மரித்தவர்கள் எது மறிச்சு போச்சு? ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் மறிச்சிருச்சு. 4 பாயிண்ட்ஸ் போயிடுச்சு. ரத்தத்து நிலையும் மறிச்சு போச்சு. 4 பாயிண்ட். இந்த 4 பேருக்கான ஞானஸ்தானம் பெற்று உங்களுக்கு 4 பேரும் உயிரடையக்கூடிய நிலையில் 3க்கு உயிர் வந்துடுச்சு. 1க்கு மட்டும் எப்படி வச்சுட்டாரு? ரத்தத்தின் நிலை ஜீவனுக்குள்ள வர்றதை மட்டும் நிப்பாட்டி வச்சுருக்காரு. ஏன்னு கேட்டால் அவர் பாடுகளுக்கு மத்தியில் நீங்கள் பாடுபட்டு ஆத்மா ஆதாயம் செய்யும்போது உங்களை மாற்றிடுவார். அதாவது நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாது. இப்போ நீங்கள் கிறிஸ்துக்காண்டி நீங்கள் முதல்ல மறிக்கிறீங்க, மறித்து உயிர் தெழுந்துட்டீங்க. ஞானஸ்தானத்தில் மரணம், அடக்கம், உயிர்த்தல் 3 வந்துடுச்சு. இந்த சத்தியத்துக்காண்டி வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் மற்றவங்களுக்கு சத்தியம் சொல்லணும். முழங்கால் போட்டு ஜோம் பண்ணிட்டு போகணும், அல்லது இருந்த இடத்துலையே முழங்கால் போடணும். கர்த்தர் உங்கள் சத்தியத்தை கேட்டு அவர் போவார் வெளியில் போய் ஆத்மா தான் செய்து அவர் கொண்டு. 7வது பாயிண்ட்டு, மணவாட்டியை கிரதமாக சூடி மகிமையின் சரீரத்தில் அமர்ந்து நித்திய அரசாட்சி புரிப்போம். இன்றைக்கி மணவாட்டை கிரீடமாக சூடி மகிமையின் சரீரத்தில் அமர்ந்து அவர் என்ன சொல்லும்போது கிறிஸ்துவுக்கு
மணவாட்டியை வந்து கிரீடமாக தலையில் வச்சுக்கிட்டு மகிமையின் சிங்காசனத்தில் போய் அமர்ந்துறாரு. ஜெயங்கொண்ட கிறிஸ்து எங்கே போய் உட்காந்துறாரு? மகிமையின் சிங்காசனம். மணவாட்டி தான் கிரீடம் அவருக்கு. கிரீடத்தை தலையில் வச்சுட்டாரு. மகிமையானது மணவாட்டி சபை தான் கிரீடமாக வந்துருச்சான். இப்போ போய் அங்கே போய் உட்காந்துட்டாரு. எங்கே உட்காந்துறேன்? அதுக்கு ஆதாரமே பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தல் 20:4-6 தான். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு கொண்டுள்ளவன் பாக்கியவானும் சொல்லுங்க பரிசுத்தவானுமா இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரமில்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். ஏன் கேட்டால் நம்மளுக்கு நம்மளுடைய ஓட்டத்தை ஓடி முடிச்சுட்டு உடனே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த 1000 அரசாட்சியில் வரும்பொழுது அவர் கிறிஸ்து என்ன பண்ணுவார்? மணவாட்டியை கிரீடமாக சூடிடுவார். அவரோடு 1000 அரசாட்சி பங்கு கொள்ளக்கூடிய ஒரு மகத்தான பாக்கியத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க. அல்ல, நான் கேட்டிருக்கிறேன். பரலோகத்துக்குள்ளே போனாராம். சில பயங்கர பேர் ஆடுவாங்க சில பேர். அங்கே இயேசு நின்றுக்கிட்டு இருந்தாராம். அங்கே போனோன்னே அவரை போய் ஹக்கு பண்ணாராம். இவர் ஹக்கு பண்ணாராம். உட்கார வச்சாராம். சாப்பிட சொன்னாராம். கனியாக கொடுத்தாராம். ஒன்று தான் சாப்பிட்டாருங்க. சாப்பிட்டதே தெரியலையா அவருக்கு. அந்த மாதிரிலாம் ஃபீல் ஆகிடுவான். மொத்தமும் பொய். புரியும். இந்த பூமியில் எதை விதைக்கிறாயோ அதை தான் நீ அறுக்க முடியும். மற்றபடி ஒன்றும் விதைக்கிறதுன்னு சொல்லும்போது சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுது ஆவிக்குரிய. பூமியில் சத்தியத்தை நீ தெரிந்து சத்தியம் யாருக்குமே தெரியாத ஊரின் துணி இழந்ததும் வந்து அவன் மூலியமாக தான் அந்த ரகசியம் வெளிப்பட்டு சத்தியத்தை கேட்டு வரும்போது அவன் பெரிய பெரிய பட்டம் வாங்கிட்டான். இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிகிரி. தினகரன் எடுத்தங்க இங்கேருந்து இங்கே வரைக்கும் டிகிரி போட்டிருக்கான். பால்த்தினர் எடுத்து அங்கேருந்து அங்கே வரைக்கும் டிகிரி போட்டிருக்காங்க. இவன் நம்மள்ட்ட வந்து சத்தியம் கேட்பானா? இவன் எப்படி கெட்டு போனானோ அதே மாதிரி எல்லாரையும் கெடுத்துருவான். அந்த பாஸ்டர் பிள்ளை அமெரிக்கா போய் படிக்க வச்சுட்டாரு பைபிள் காலேஜில். இவன் தானே படிச்சிருக்கவனை போச்சு விட தானே அமெரிக்காவுக்கு பணமாக இல்லை நம்மள்ட்ட. என்னடா சொல்கிறேன்? அப்பா நீ அனுப்புகிறா, நான் போகிறேன். சரி போய் அதுக்கு முயற்சிடுறா. அடுத்த வருஷம் இவர் போயிடுவார் அமெரிக்கா பைபிள் காலேஜ் படிக்கிறது. அங்கே அவன் என்னத்தை சொல்லி கொடுக்குறான் அவனுக்கே தெரியாது. வரலாறு அவன் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கான். இந்த லிஸ்ட்டு பிரகாரம் அவன் படிச்சுட்டு வந்திருக்கான். ஆனால் வேத்துள்ள காரியங்கள் அவங்களுக்கு புரியவே புரியாது. மகத்துவமான ஏன்னா இவன் படித்து வர்றதுக்குள்ளே இவனுக்கு சரீரத்தில் நித்திர வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ படித்து முடித்து வர்றதுக்கும் சரீரத்தில் நித்திர வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். இவன் எங்கே ஊழியம் பண்ண போகிறான்? ரெண்டாவது, அமெரிக்க தேசம் வந்து பொல்லாத நாடு. எந்த வழியிலையாச்சும் பிசாசு அவங்கள கவுத்திடுவான். அமெரிக்கா போனால் வந்து பரிசுத்தமாக திரும்ப முடியாது, பரிசுத்தமாக ஊழியம் பண்ண முடியாது. பரிசுத்துக்கு அவங்களுக்கு என்ன அவர் சொல்கிறார், நான் பரிசுத்தம் இருக்கணும், நீங்களும் உங்கள் எல்லா நடக்கையிலும் பரிசுத்தமாக இருங்கள்ன்றார். நம்மளுடைய நடக்க அன்றாட நடக்கைகளில் நம்ம என்ன தினமும் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருங்கள். அப்போ இப்பேற்பட்ட ஒரு நிலையை நம்மளுக்கு கர்த்தர் கொடுத்துருக்காரு. இவ்வளோ பெரிய சத்தியத்தை கொடுத்துருக்காரு. சத்தியத்தை கேட்ட பிரகாரம் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.